ஒரு காணொலியில் நம்ம இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கர் டிராஃபியோடைய இரண்டாவது டெஸ்ட் மேட்சான பிங்க் பால் டெஸ்ட்ல ரெண்டாவது நாள் நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்துல பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கர் டிராஃபியோட இரண்டாவது டெஸ்ட் மேட்சான பிங்க் பால் மேட்ச்ல முதல் நாளோட இறுதியில பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா 86 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை இழந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம களத்துல நாதன் மெக்ஸ்வீனியும் மானஸ் லபுஷனும் நின்றுட்டு இருந்தாங்க. மெக்ஸ்வீனி 38 ரன்களையும் மானஸ் லபுஷன் 20 ரன் அடிச்சிருந்த நிலையில முதல் நாளானது முடிஞ்சிருந்தது. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இந்த லீடை முதல் 2 செஷன்லயே அடிச்சு முடிச்சிருவாங்கன்னு. அதே மாதிரி அடிச்சு முடிச்சு இந்தியாவுக்கு தேவையான லீடுமே கொடுத்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். எப்படி முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா பேட்டிங்ல கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பவுலிங்ல கஷ்டப்பட்டாங்கன்னே சொல்லணும். கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னதை விட கஷ்டப்படுத்தப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆஸ்திரேலியாவில் டிராவிஸ் ஹெட்டை தவிர எல்லாரும் இந்தியாவுக்கு கஷ்டம் கொடுக்காம அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த டிராவிஸ் ஹெட் ஒருத்தர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பொலந்து தள்ளிட்டாருன்னு தான் சொல்லணும். டிராவிஸ் ஹெட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மானஸ் லபுஷன் தான். ஒரு நிதானமா நின்று அவரோட ஹாஃப் செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவுக்கு தேவையான ரன்னை சேர்க்கறதுக்கு ரொம்பவுமே பார்ட்னர்ஷிப்ல இருந்தாரு. இது மாதிரி நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்துல பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல நடந்த சாதனை எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயிச்சாதான் வரும். என்னதான் இந்தியா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கதற விட்டு இருந்தாலும் கூட டிராவிஸ் ஹெட் பார்த்தோம் முழுக்க இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் கதற விட்டாருன்னே சொல்லணும். கிட்டத்தட்ட 141 பாலுக்கு 140 ரன் அடிச்சிருந்தாரு டிராவிஸ் ஹெட். இவரோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்னாலையும் மானஸ் லபுஷனோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்னாலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா நல்லாவே ஸ்டெடியான நிலையில இருந்தாங்கன்னு சொல்லணும். இரண்டாவது நாள்லயும் அதிகளை தொடர்ந்து நாதன் மெக்ஸ்வீனியும் பார்த்தோம் அப்படின்னா 39 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இவங்களை தவிர எல்லாமே சொற்பரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த சொற்பரனே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்பவே பிரச்சனை ஆகி சொல்லணும். இது எல்லாமே தான் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் சாதனைகள். ஆஸ்திரேலியாவோட பவுலிங் சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பத்திலையும் கூட இந்தியாவை கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மொத்தமே 3 பவுலர்ஸ் தான் பவுலிங் போட்டிருந்தாங்க. ஒன்னு போலாண்ட் போட்டிருந்தாரு, இன்னொன்னு பேட் கமின்ஸ், இன்னொன்னு ஸ்டார்க் போட்டிருந்தாங்க. இவங்க 3 பேருமே பார்த்தோம் அப்படின்னா 5 விக்கெட்டை வீழ்த்தி இருந்தாங்கன்னே சொல்லணும். குறிப்பா போலாண்டும் கமின்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஆளுக்கு 2 விக்கெட்டை வீழ்த்தி இருந்தாங்க. மிச்சல் ஸ்டார்க் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரீகூப்பாய் ஆடிக்கிட்டு இருந்தா சுமன் கில்லி விக்கெட் எடுத்திருந்தாரு. ஒரு போட்ட அந்த யாக்கர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மலக்கி வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே தான் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் சாதனைகள். இப்ப இந்தியாவுக்கு சாதனைகளே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் சாதனைகள் இருக்கு, அது கொஞ்சமா தான் இருக்குன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட பவுலிங் சாதனைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா 4 விக்கெட் எடுத்திருக்காரு, முகமது சிராஜ் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதற்கப்புறமா நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு, அஸ்வின் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. முக்கியமான பார்ட்னர்ஷிப் உடச்சல நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தான் ரொம்ப பங்கு இருக்குன்னே சொல்லணும். அவர் தான் பார்த்தோம்னா எல்லாரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த மானஸ் லபுஷனை விக்கெட் எடுத்திருந்தாருன்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாம இந்த ஒரு விக்கெட் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினோட எஃபெக்டுக்கு ஒரு பிரைஸ்னே சொல்லலாம். எதனாலப்பா அஸ்வினுக்கு பரிசுன்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வின் பவுலிங் போடுற அந்த பால் பார்த்தோம் அப்படின்னா பேட்ல படாமே கேட்ச் கொடுத்து அவுட் கேட்டிருந்தாங்க. மிச்சல் மார்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நகண்டு போயிட்டாரு. அதற்கப்புறமா பார்த்தா தான் தெரியுது பால் பேட்லயே படவே இல்லைன்னு. இந்த ஒரு விக்கெட் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினுக்கு பரிசாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்தியாவோட பேட்டிங் சாதனைகள் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சொல்லத்தக்க வகையில் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்தியாவில் அதிகபட்சமா இப்ப வரைக்கும் யார் ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சுமன் கில் பார்த்தோம் அப்படின்னா 28 ரன் அடிச்சிருந்தாரு. ரிஷப் பண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா 28 ரன் அடிச்சு நாட் அவுட்டா இருக்காரு. ஜெய்ஸ்வால் 24 ரன் அடிச்சிருந்தாரு. நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தோம் அப்படின்னா 15 ரன் அடிச்சிருக்காரு. இது எல்லாமே தான் இந்தியாவோட பேட்டிங் சாதனைகள். இந்த மேட்சில் நடந்த சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தான் இந்தியாவுக்கு பெரிய சோதனை அமைஞ்சாருன்னு சொல்லணும். என்னதான் வளைச்சு பாலை போட்டு பார்த்தாலும் மனுஷன் 6 வரும் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு தான் சொல்லணும். அப்படியே அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்கப்பா, அடிச்சுக்கிட்டே இருக்கான் பாரு பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. குறிப்பா டிராவிஸ் ஹெட்டுக்கு இந்தியானாலே சந்தோஷமாயிருவாரு போல. இந்தியா கூட ஆடும் போது மட்டும்தான் டிராவிஸ் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டுவாரா என்னன்னு தெரியல. ஆஸ்திரேலியா கூட தோட்டு போன டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயும் பார்த்தோம்னா அவர் தான் ரன் அடிச்சிருந்தாரு. இந்தியாவோட மண்ணில் தோக்கடிச்ச வேர்ல்டு கப்லயும் பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. செஞ்சுரி, டிராவிஸ் ஹெட், இந்தியாவோட முக்கியமான மேட்ச் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவரால் கலைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் கனவுகளை. இப்படி ஏன் எதுக்கு டிராவிஸ் ஹெட்டோட பேட்டிங் ஒரு பக்கம் சோதனை அமைஞ்சிருந்தாலும் கூட முகமது சிராஜ் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா 24 ரன் கன்சீட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வரவங்க கூட சரமாரியா 10 ரன் 12 ரன் 14 ரன்ன்ற மாதிரி ரன் அவங்களுக்கு தேவையான அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்தியாவோட 157 ரன் முன்னாடி போயிட்டாங்க. அதற்கப்புறம் விக்கெட் விழுந்தாலும் கூட டேமேஜ் நிறையவே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம நேத்தையே சொல்லியிருந்தோம் இந்தியாவுக்கு அடி லைட்டா விழுந்திருக்குன்னு. இந்த அடி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பலமா இருந்திருக்குன்னு தான் சொல்லணும் செகண்ட் இன்னிங்ஸ்ல. இது எல்லாமே தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல நடந்த சோதனைகள். இந்த மேட்ச்ல நடந்த வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு.
டிராவிஸ் ஹெட்டுக்கு விடப்பட்ட கேட்சுகள் தான். அஸ்வின் போட்ட பால்ல 86 ரன் நம்ம அந்த டிராவிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேட்ச் கொடுத்திருந்தாரு. இந்த கேட்சவை முகமது சிராஜ் பிடிக்க போயிருந்தாரு, அவரால் பிடிக்கவும் முடியல. அதற்கப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி போட்ட பால் பார்த்தோம்னா இன்னொரு எட்ஜ் எடுத்துச்சு. அந்த கேட்சும் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் கிட்ட போய் கேட்ச் பிடிக்க விட்டுட்டாருன்னே சொல்லணும். இந்த 2 கேட்ச் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை ரொம்பவே பின் தள்ளிருச்சுன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 140 ரன் அடிக்கிற வரைக்குமே அவருக்கு உதவி இருக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முகமது சிராஜ் பக்கம் இருந்தாலும் கூட முகமது சிராஜுக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஏற்பட்ட சண்டையில பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவர் வீசின 2 ஓவர்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 24 ரன் வரைக்குமே கொடுத்திருந்தாரு கோவத்துல. அதுக்கப்புறம் முகமது சிராஜ் கம்பேக் கொடுத்திருந்தாலும் கூட இந்தியாவுக்கு கொஞ்சம் டேமேஜ் நிறைய ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓப்பனிங் பார்த்தோம்னா நிதானமா தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா கோலி எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டோனிக்கு ட்ரிபியூட் பண்ணாரோ அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல டோனிக்கு ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். 7 ரன் அடிச்சிருந்த நிலையில அவுட் ஆகி போயிருந்தாரு. இவருக்கு அப்புறமா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட அவுட், அதற்கப்புறமா சுமன் கில்லோட அவுட், அதற்கப்புறமா கோலியோட அவுட், ரோஹித் சர்மாவோட அவுட்னு இந்தியா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமே நிலை குலைஞ்சு போயிருச்சுன்னு தான் சொல்லணும். பின்னர் இவங்களுக்கு நடுவில் கிளம்பி ரிஷப் பண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரன்னை 6-4 அடிச்சுட்டே இருந்தாரு தான் சொல்லணும். என்னதான் கோலி அவுட் ஆகி போயிருந்தாலும் கூட ரிஷப் பண்ட் இன்டென்ட்டை காட்டின்னு மொதல் பால்லையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 போட்டிருந்தாரு. இது கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்ல இருந்த ஆஸ்திரேலியன்ஸை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பின் தள்ளவே ஆரம்பிச்சிருந்தா சொல்லணும். இவர் கூட சேர்ந்து நிதிஷ் ரெட்டியும் சேர்ந்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை லைட்டா குழப்பி விட்டுட்டாங்க தான் சொல்லணும். இந்த லைன் லென்த்ல போட்டு அடிக்கிறாங்க, இப்ப என்னதான் பண்ணலான்ற யோசிச்சு வச்சுட்டாங்க. குறிப்பா ரிஷப் பண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் ஷாட் 2 டிஃபரெண்ட் ஷாட்ல அடிச்சிருந்தாரு. சில ஷாட்ஸே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை மென்டலா அஃபெக்ட் பண்ணிருக்குன்னே சொல்லணும். இந்த நாளோட முடிவுல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா 128 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. களத்துல ரிஷப் பண்ட்டும் நிதிஷ் ரெட்டியும் இருக்காங்க. இவங்க 2 பேர் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா இந்தியா பின்தங்கி இருக்க அந்த 29 ரன்னையும் அடிச்சு இந்தியாக்கான ட்ரையல் அடிப்பாங்கன்னு நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம். 2வது நாளை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இந்த மேட்ச் நடக்கிறது அடிலைட்டு, இந்த ஒரு மேட்ச்ல டிராவிஸ் ஹெட் தான் ஹெவி வெயிட். காணொலியை முடிச்சுக்கலாம். இன்னொரு காணொலி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரைக்குரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான டே 3 உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரைக்குரிய.